நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலோரம் இருந்த பனைமரத்தை வெட்டி கடத்தியும் தீயிட்டு கொளுத்தியும் அராஜகத்தில் ஈடுபட்டவர் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. புஷ்பவனம் மீனவர் காலனி அருகே கடல் அரிப்பை தடுப்பதற்காக நடப்பட்ட பனை மரங்களை அதே பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் வேரோடு வெட்டி டிராக்டரில் கடத்தியதுடன் சிலவற்றை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரை புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை மாவட்ட ஆட்சியர் திரும்பப் பெற வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தூர் தாசில்தார் உள்ளிட்ட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும் வேளாண்மைத்துறை உள்ளிட்ட 7 அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.